தோல்வியை சந்திக்கும் மக்களுக்கு வியப்பை அளிப்பவர் இயேசு கிறிஸ்து. என் அன்பு இயேசுவுக்கு பிரியமான இறை சமூகமே, உங்களை இந்த காணொளி மூலம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. வாரத்தின் முதல் நாளை தொடங்குகிறோம். இறைவனுடைய துணை, இறை வழிநடத்துதல் இந்த வாரம் முழுவதும் நம்மோடு இருக்க சிறப்பாக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி சிந்தித்து வாழ்பவர்களுக்கு இறைவன் என்றும் துணை இருக்கிறார் என்பதன் அடிப்படையாக கொண்டு இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுவதிலே நான் மிகவும் பெருமை கொள்ளுகிறேன். லூகாஸ் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1 11 வசனங்களை படித்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைக்க கடற்கரைக்கு சொல்லுகிறார். இந்த நிகழ்வை நாம் பல முறை படித்திருப்போம், பல முறை கேட்டிருப்போம், பல சிந்தனைகளை உள்வாங்கி தியானித்திருப்போம். இன்று ஒரு வித்தியாசமான சிந்தனையை சிந்திக்கலாமே. தோல்வியில் சந்திப்பவர்களை இறைவன் சென்று சந்திக்கிறார். நம்ம வழக்கமாக என்ன நினைப்போங்க? நம்ம சோர்ந்து போயிட்டோம், தோல்வி, துன்பத்துக்கு மேலே துன்பம், வியாதிக்கு மேலே வியாதி, கடவுள் என்னை சந்திப்பதே இல்லை, கடவுள் இனி என்கிட்ட வரமாட்டார், எனக்கு விடுதலையை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எண்ணங்கள் கடவுள் மீது அதிகமாக நமக்கு இருக்கிறது இல்லையா? அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பகுதி ஒரு சிறப்பான பகுதியாக நினைக்கிறேன். இந்த லூகாஸ் நற்செய்தியிலே 5ஆம் அதிகாரம் 1 11 வசனங்களை நீங்கள் ஆழமாக பொறுமையாக படித்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு உண்மை புரியும். பேதுரு தன்னோடு இருந்த தோழர்களோடு இரவு முழுவதும் அந்த கடற்கரையிலே வலையை விரித்து அங்கும் இங்கும் 4 பக்கமும் போட்டு பார்க்கிறார். ஒரு மீன் கூட அகப்படவில்லை. இந்த பேதுருவும் அவருடைய தோழர்களும் முதல் முறையாக கடலுக்கு சென்றவர்கள் அல்ல, பல ஆண்டுகளாக அனுபவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியும் எந்த நேரத்தில் எங்கே போய் வலையை வீசினா மீன் கிடைக்கும், எந்த நேரத்தில் மீன் வரும், எப்படிப்பட்ட பகுதியை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது எக்ஸ்பர்ட் அவங்க எல்லாமே. அப்படி வலையெல்லாம் இரவு முழுவதும் எல்லா இடத்துலையும் போய் போட்டுட்டு வெளியே வராங்க. அவங்க போட்டில் ஒரு மீன் கூட இல்லை, கையில் ஒரு மீன் கூட இல்லை. இப்படி இரவு முழுவதும் மீன் பிடிக்க சென்றவர்கள் ஒன்றுமே இல்லாமல் விரக்தியிலே வெளியே வருகிறார்கள், தோல்வியை சந்தித்து வெளியே வருகிறார்கள். குடும்பத்தில் போயிட்டு நம்ம என்ன சொல்கிறது, ஒரு மீன் கூடமா கிடைக்கல, சமைக்கிறதுக்கு கூடமா ஒரு மீன் கிடைக்கலன்னு சொல்லி கேட்பாங்களே, அவங்களுக்கு என்ன சொல்கிறது? இப்படி பல்வேறு கேள்விக்குறிகள் அங்கே பேதுருவோடு இருந்த சகோதரர்களுக்கும் பேதுருவுக்கும் எழுந்து கொண்டே இருக்கிறார். கூட வேலை செய்கிறவங்க கூட, இன்றைக்கி வருமானம் இல்லையா, இன்றைக்கி நம்ம எப்படி சாப்பிட்றது, இப்படி போய் காலையிலிருந்து இரவு வரைக்கும் இருந்துட்டு ஏமாந்து வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி அவர்களுக்குள்ளே போயிட்டு. இப்படி விரக்தியில் சோர்ந்து போய் டயர்டாக என்னடா பண்ணுறது, வீட்டுக்கு போய் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மனக்குழப்பத்தில் போட்டில் போய்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கும் உறுதியாக தெரியும் நமக்கு மீன் கிடைக்காது என்பது. இந்த சூழ்நிலையில் இயேசு அந்த பகுதியாக வராரு, இவர்களை நோக்கி போகிறார். பேதுரு போய் பார்த்து இந்த பக்கம் வலையை போட முடியுமா அப்படின்னு கேட்குறார். பேதுரு, ஐயா நீங்கள் சொல்கிறீங்க செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேதுரு இயேசுவினுடைய வாக்கை தட்டாமல் வாங்க போயிட்டு வலையை வீசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோழர்களை கூட்டிகிட்டு போகிறார். தோழர்களுக்கு உள்ளுக்குள்ள கோபம் இருந்திருக்குங்க. நம்ம யார், நம்ம எக்ஸ்பர்ட், எத்தனை ஆண்டுகளாக நமக்கு அனுபவம் இருக்குது, எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், திரும்ப இந்த பக்கம் போய் போடுன்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, இவரும் வாங்குங்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு கேள்விக்குறிகள் அவர்களுக்குள்ள நிறைய இருந்திருக்கும். அப்படி இருந்த பொழுதிலும் கூட பேதுரு கூப்பிட்றாரே அப்படின்னு சொல்லிட்டு கூட போகிறாங்க. இயேசு யாருங்க? அவர் மீன் பிடித்தவரா? இல்லை, தச்சருடைய மகன், கடற்கரை பற்றி அனுபவம் இல்லாதவர், கடற்கரைக்குள் செல்லாத ஒரு மனிதர். பேதுருக்கிட்ட, மீன் பிடித்தவர்கிட்ட, பல ஆண்டுகளாக அனுபவம் வாய்ந்த மனிதர்கிட்ட போயிட்டு இந்த பக்கம் வலையை போடுன்னு சொன்னால் எப்படிங்க இருக்கும்? நம்மளே ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தோம்னா இது சாத்தியமே இல்லை. உனக்கு எப்படியா தெரியும், உனக்கு இதனுடைய அனுபவம் இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி வருது இல்லையா? ஆனாலும் பேதுரு இவருடைய வார்த்தையை உள்வாங்குகிறார். நான் தோத்துட்டேங்க வாழ்க்கையில்,
பல்வேறு சிந்தனைகள் என்னை அழுத்தி கொண்டு இருக்கிறது. நான் எப்படி வெறும் கையா வீட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக யோசிக்கிற நேரத்தில், அந்த துயரத்தில், துன்பத்தில் இயேசு வந்துங்க போடு அப்படின்னு சொன்ன உடனே, ஐயா உம்முடைய சொல்லை நம்பி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வலையை வீசுகிறார். பாருங்க, என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. தோல்வியை சந்தித்தவர்கள், விரக்தியில் இருப்பவர்கள், எங்களுக்கு வாழ்க்கை இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை என்று வெறுமையில் இருந்தவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஓடுகிறார்கள், ஒரு பெரிய அதிசயத்தை காண்கிறார்கள், விடுதலையை காண்கிறார்கள், வெற்றியை காண்கிறார்கள். அதுதான் இந்த பகுதி. ஆம் பிரியமானவர்களே, இப்படி இயேசு கிறிஸ்து யாரை தேடி வருகிறார், யாரெல்லாம் வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலைகள் மத்தியிலே துன்பங்கள், வியாதிகள், வருத்தங்கள் மற்றும் பல்வேறு சூழ்நிலைகளிலே மன உளைச்சலுக்குள் ஆளான மனிதர்களை பார்த்து இயேசு தேடி வந்து தோல்வியுற்ற ஒவ்வொருவருக்கும் வெற்றியை காண செய்பவராக இருக்கிறார். பேதுரு அவருடைய வார்த்தையை நம்பினார். நம்பிக்கையோடு வலையை வீசினார், அதிசயத்தை கண்டு கொண்டார். இப்படி நம்ம வாழ்க்கையிலங்க தோல்வி எல்லாருக்குமே உண்டு. எல்லா நேரங்களிலும் நாம் வெற்றி பெறுவது கிடையாது. சில நேரங்களில் தோர்த்து போய்விடுவோம், சில நேரங்களில் சோர்ந்து போய்விடுவோம், சில நேரங்களில் மன உளைச்சலுக்குள் ஆளாகி அப்படியே சோகமாக ஓரமாக உட்கார்ந்துட்டு இருப்போம் இல்லையா? அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை தேடி வருவார். நம்மை தேடி வருபவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் இந்த நம்பிக்கை இழந்தவர்களாகவே இருக்கிறோம். ஏன்னா நான் இவ்வளோ அடிபட்டு இருக்கிறேன், இவ்வளோ அவமானப்பட்டு இருக்கிறேன், இவ்வளோ தோல்வியை சந்தித்து இருக்கிறேன், இனி என்னுடைய வாழ்க்கையில் வெற்றியே இல்லை. நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோம், ஒரு சின்ன தோல்வியை சந்திக்கணும், அட்டம்ப்ட் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். முறை தோத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே, ஐயோ இனி இந்த வேலைக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, இது ஒத்து வராது, என்னால் செய்ய முடியாது, என்னால் இந்த வேலையில் வெற்றியை அடைய முடியாது, உடனே வேற வேலையை மாற்று. இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஒவ்வொரு தோல்வியிலுமே நம்ம வேற வேலையை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கோம். ஆனால் எதுலையுமே நம்ம வெற்றி அடையாமல் இருப்போம். அந்த தோல்வி நேரத்தில் நம்ம அப்படியே உட்காந்துட்டு இருந்தோன்னா கடவுள் நம்ம சந்திப்பாருங்க. வார்த்தை வடிவில் சந்திப்பார், மற்ற மறைவுரைகள் வழியாக சந்திப்பார். இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள் இருக்கா, கொஞ்சம் ஏதாவது எடுத்து ஒரு மெசேஜ் நம்ம கேட்டோன்னா அதன் மூலமாக நம்ம சந்திப்பார், நமக்கு ஆறுதலை கொடுப்பார், தோல்வியுற்ற நம்மை வெற்றி காண செய்வார். அதுதான் இயேசு கிறிஸ்து. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில் ஒரு அருமையான செய்தி கடவுள் நமக்கு கொடுக்கிறார். நான் உன்னுக்காக இருக்கிறேன், உன்னுடைய துன்பங்கள், துயரங்கள், தோல்வியை சந்திக்கிற பொழுது நான் உன்னை தேடி வந்து உனக்கு வெற்றியை கொடுப்பேன். அந்த வெற்றியை அனுபவிக்கிறார் பேதுரு. ஆண்டவரே என்னை மன்னித்து விடு என்று சொல்லுகிறார். ஏன்னா உள்ளுக்குள்ள அவருக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும், உள்ளுக்குள்ள அவர் ஒரு பாவியா இருந்திருப்பார். அதெல்லாம் நினைச்சு பார்க்கிறார், இவ்வளோ ஒரு பெரிய அதிசயத்தை நான் இன்னைக்கு பார்த்துட்டேன், எவ்வளோ ஒரு எக்ஸ்பர்ட், நான் எத்தனை ஆண்டுகளாக மீன் பிடிச்சேன், எனக்கு மீனே கிடைக்காதுங்கிற ஒரு சூழ்நிலை, நான் திரும்பி தோல்வியில் போயிட்டு இருக்கிறேன். ஆனால் இயேசு வந்து எப்படி சொன்னார், அந்த இடத்துல எப்படி மீன் வந்தது என்று வியப்பில் ஆழ்ந்து அந்த வெற்றியை கொண்டாடுகிறார். அவரால் தூக்க முடியலைங்க, அந்த அளவுக்கு பெரிய பெரிய மீன்கள் வலை கிழியும்படி இருந்தது. துணைக்கு மற்ற படகில் இருந்த நபர்களை அவர்கள் அழைக்கிறார்கள். இப்படி ஒரு பெரிய அதிசயத்தை செய்பவர் தான் இயேசு கிறிஸ்து. அன்பு இறை சமூகம், நினைத்து பார்ப்போம். இந்த பகுதி லூக்காஸ் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1-11 பகுதியை மீண்டும் படிங்க. அவர் இயேசு கிறிஸ்து தேடி வருகிறார். தன்னுடைய பணியை செய்வதற்காக அவர்களை அழைக்க வந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சோர்ந்து போயிருக்கும் பொழுது, துவண்டு போயிருக்கும் பொழுது, தோல்வியில் இருக்கும் பொழுது இறைவன் சந்தித்து வெற்றியை கொடுப்பார். அதுவும் அபரிவிதமான வெற்றிங்க. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அந்த வலை கிழிகிறது போல அந்த ஒரு பெரிய அதிசயம் இல்லையா? அதே போல நமக்கு தேவையானதை மிகுதியாகத்தான் கொடுப்பாரே ஒழிய குறைத்து கொடுக்க மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை உள்வாங்குங்கள். இயேசு என்னை சந்திப்பார். இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை நான் சந்தித்திருந்தால் கூட இன்னும் பொறுமையா, நம்பிக்கையா அந்த ஆண்டவரை காத்திருங்க, அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க, உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அன்பு சமூகமே, என்னோடு சேர்ந்து இந்த நாளிலே ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த புதிய நாளுக்காக, புதிய வாரத்திற்காக நன்றி கொடுக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையில நாங்கள் உம்மோடு இணைந்து ஜெபிக்கவும், உமது வார்த்தையை கேட்டு தியானிக்கவும், அதன்படி வாழவும் எங்களுக்கு அருள் தாரும். இது சிறப்பாக ஆண்டின் பொதுக்காலம் 5வது வாரத்திலே எங்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தியை கொடுத்திருக்கிறீர்கள். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்பங்களை சந்தித்தாலும்,
தோல்விகளை சந்தித்தாலும் நீர் எங்களை தேடி வந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பீர், புதுமையை காண செய்வீர் என்ற ஒரு உயர்ந்த பண்பை, நம்பிக்கையை பேதுரு மூலம் நாங்கள் அனுபவிக்கிறோம். இதை எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நாங்கள் எப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவித்தாலும் தோல்விகளை சந்தித்தாலும் எங்களுக்கு வெற்றி உறுதி என்பதை நாங்கள் உறுதியான நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கையில் பயணிக்க எங்களுக்கு ஆற்றல் தாரும். எங்களோடு தங்கும். சிறப்பாக இந்த காணொளியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதியும். பல்வேறு சோதனைகள், பல்வேறு வியாதிகள், பல்வேறு தோல்விகள், வாழ்க்கையில் எப்படி நான் வாழ்வது என்று முடியாமல் தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிற உள்ளங்களை தெய்வமே உம்முடைய பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன். அனைவருக்கும் தேவையான ஆற்றலை கொடுத்தருகிறாக. சிறப்பாக மீன் பிடிக்கும் தொழிலிலே செய்பவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு தினம் தினம் ஒரு புதுமைகள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இன்னும் பல்வேறு வேலைகள் தன்னுடைய முதலை போட்டு இதில் வெற்றி கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றியை காண செய்வீராக. மிகுந்த லாபத்தை அடைய அவர்களுக்கு வாய்ப்பை கொடுப்பீராக. தொடர்ந்து தெய்வமே, குழந்தை வாக்கியமில்லை, திருமணமாகவில்லை, இன்னும் பல்வேறு பிரச்சனைகள், வறுமையில் இருக்கிறேன், வேலை வாய்ப்பு இல்லை, படிக்க முடியவில்லை, தேர்வு வந்துவிட்டது என்று பல்வேறு பயங்களிலே சோர்ந்து போய் இருக்கிற எல்லா மக்களையும் நீர் சந்திப்பீராக. சந்தித்து அவர்களுக்கு விடுதலையை, மகிழ்ச்சியை, வெற்றியை கொடுப்பீராக. இது எல்லாமே ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நண்பர்களே, இவ்வளவு நேரம் பொறுமையோடு இந்த காணொளியை பார்த்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இதை போன்ற சிறப்பான காணொளிகளை தொடர்ந்து பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா லைக் பண்ணுங்கள். இதையும் உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்க. தேங்க்யூ.